நேச நீரந்தன் மீட்ப நிகரேதும் இல்லா நேசகுமாரன் நிருமலநாதன் நீரந்தன் நேச நீரந்தன் மீட்ப நிகரேதும் இல்லா நேசகுமாரன் இருமலநாதன் இறந்தன் நேச இறந்தன் மீட்ப நிகரேதும் இல்லா நேசகுமாரன் இருமலநாதன். கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கவும் அடங்காது, பொங்கும் கடலலை ஓசையை ஒருவரும் அடக்கவும் முடியாது. சங்கை வெள்ளம் கங்குக்குள்ளே அடங்கவும் அடங்காது, பொங்கும் கடலலை ஓசையை ஒருவரும் அகற்றவும் முடியாது. அன்பை சொல்லும் சொற்கள் நாவில் அடங்காது, உந்தன் அன்பை சொல்லும் சொற்கள் நாவில் அடங்காது. உயிரில் கலந்த உறவே உன்னை பிரிக்கவும் முடியாது, என் உயிரில் கலந்த உறவே உன்னை பிரிக்கவும் முடியாது. என்னை ஆள வந்த என் அன்பு தெய்வமே உன்னை மறப்பேனோ, என்னை வாழ வைத்தவரே உம்மை மறந்து உயிரோடு இருப்பேனோ. என்னை ஆள வந்த என் அன்பு தெய்வமே உன்னை மறப்பேனோ, என்னை வாழ வைத்தவரே உம்மை மறந்து உயிரோடு இருப்பேனோ. நீரந்தன் நேச நீரந்தன் மீட்ப நிகரேதும் இல்லா நேசகுமாரன் இருமலநாதன். நீரந்தன் நேச நீரந்தன் மீட்ப நிகரேதும் இல்லா நேசகுமாரன் இருமலநாதன். ஆமென் ஆமென். அருமையானவர்களே, அலங்கம் கட்டும் கர்த்தர், கட்டப்படும் அலங்கம் என்கிற தலைப்பில் இந்த நாளுடைய செய்தியை தியானிக்க போகிறோம். நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நெகேமியா 4வது அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி அலங்கத்தின் நிலைமை என்ன? அது இடிந்து விட்டது. அலங்கம் இடிந்து ஆமென் இடிக்கப்பட்டு விட்டது. இப்ப இடிக்கப்பட்ட அலங்கத்தை நெகேமியா ஆமென் மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அருமையானவர்களே, தேவன் இடிந்து போனதை கட்டுகிறவர், புதிதாய் கட்டுகிறவர், நம்மால கட்ட முடியாததையும் கட்டுகிறவர் என்று நாம் பார்த்தோம். அல்லேலூயா ஆமென். இடிக்கப்பட்டதை கர்த்தர் கட்டுகிறார். அல்லேலூயா ஆமென். எப்பவுமே இடிக்கிறதுக்குன்னு ஒரு வல்லமை இருக்கிறது, கட்டி எழுப்புறதுக்குன்னு ஒரு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அநேக நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கட்டி எழுப்புகிற வல்லமையை இந்த இடிக்கிற வல்லமை என்ன செய்கிறது? இடித்து போட்டுருது. ஆண்டவர் படைப்புல ரொம்ப அற்புதமானது தேனி.
இந்த தேனி அதனுடைய வீட்டை, அந்த ராட்டை கட்டுறதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும், ரொம்ப அதிசயமாகவும் இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்க, தேன் இருந்த உடனே அதை எடுத்து அதை இடிச்சு விட்டுருவாங்க. ஆனால் மறுபடியும் அதை கட்டும். நீங்க எத்தனை முறை அதை இடிச்சு அந்த ராட்டெல்லாம் முடிச்சு போட்டாலும் அது மறுபடி என்ன செய்து கொண்டே இருக்கும், அது கட்டி கொண்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும், நம்ம கட்டுறத ஒருத்தன் என்ன செய்வான், ஒருத்தன் இடிப்பான். ஆனாலும் திரும்ப கட்டுறதுக்கு நமக்கு கடவுள் ஏபிலிட்டி கொடுத்திருக்கிறாரு. நம்மால எத்தனை ராட்டை அவன் இடிச்சு போட்டாலும் பிச்சு போட்டாலும் திரும்ப என்ன செய்ய முடியும், கெட்ட முடியும். அந்த கெட்டதுக்குரிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். தேவன் இந்த மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல்கள் ரொம்ப அற்புதமானது. ஆமென். ஆனா அதை விட தேவன் மனிதனுக்கு நிறைய ஆற்றலை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை முறை சத்துரு இடித்தாலும் அத்தனை முறையும் தேவன் நம்மை கட்டி எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு அலங்கம் அல்லது ஒரு இடிக்கப்பட்ட ஒரு கட்டிடம் அல்லது இடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கட்டி எழுப்புவதற்கு முதல்ல தரிசனம் உள்ள மனிதன் தேவை. இரண்டாவது தயவுள்ள தேவன் தேவை. அல்லேலூயா. மூன்றாவது தன்னார்வ தொண்டர்கள் தேவை. ஆமென் சொல்லுங்க. அதாவது ஒரு வாழ்க்கை, ஒரு கட்டிடம் அல்லது ஒரு தொழில், ஒரு கட்டிடம், ஒரு அவங்க பண்ற பிசினஸ், ஏதாவது குடும்பம் ஒரு கட்டிடம். அதே போல தனிப்பட்ட பர்சனல் லைஃப் இஸ் a பில்டிங். அப்ப இவைகளெல்லாம் என்ன செய்யப்படலாம், இடிக்கப்படலாம். பல விதத்திலே இடித்து தள்ளப்படலாம், இடிக்கப்படலாம். ஆனால் இவைகளை கட்டி திரும்ப எழுப்புவதுதான் தேவனுடைய சித்தம். தேவனே என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். ஆனா இது ஆதியாகமம் 1:1. 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப பாருங்க, வானத்தையும் பூமியையும் தேவன் உண்டாக்கினார். ஆனால் 2வது ரீக்ரியேஷன் பண்றார் என்கிறதா அதனுடைய அர்த்தம். அப்ப என்ன நடந்தது அங்க? தேவனால் உண்டாக்கப்பட்ட வானமும் பூமியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இடிக்கப்பட்டு அல்லது கெடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கதான் சாத்தானுடைய வீழ்ச்சி இருக்கிறது. இப்ப அதை விளக்கமா சொல்ல எனக்கு நேரம் இல்லை. சாத்தானுடைய வீழ்ச்சியில இந்த உலகம் என்ன இடிக்கப்பட்டது அல்லது ஷேப்லெஸ் ஆயிடுச்சு. தேவன் ஒரு ஷேப்பா என்ன செஞ்சாரு, படைத்தார். ஆனால் பிசாசுடைய விழுகையில் அது என்ன ஆயிடுச்சு, ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருந்தது. அருமையானவர்களே, அதை கட்டி எழுப்புவதற்கு திரியேக தேவன் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அங்கே வேலை செய்கிறார். இப்ப ஆவியானவர்களுடைய வேலை என்ன, ஜலத்தின் மேல என்ன செய்து கொண்டிருந்தார். ஆமென். அது உண்மையான டிரான்ஸ்லேஷன். அவர் கோழி தன் முட்டையின் மேல அடை காப்பது போல என்ன செய்து கொண்டிருந்தார், அடை காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு வார்த்தை வருகிறது, வெளிச்சம். ஆமா, கவனிங்க. அது போல மனிதனுடைய வாழ்க்கையில இடிக்கப்படுகிற பகுதிகள், நான் சொன்னது போல தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, தொழில், ஜாப், ஒர்க்கு, இப்படி எந்தெந்த பகுதிகளிலையும் சாத்தான் இடிக்க முடியும். ஆனா தேவன் அதையெல்லாம் திரும்ப கட்ட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்ப கவனிங்க, நான் 3 காரியத்தை சொன்னேன். திரும்ப கட்டுவதற்கு ஒரு மனிதனுக்குள்ளே தரிசனம் இருக்க வேண்டும்.
அல்லேலூயா, ஆமென். இரண்டாவது, தரிசனம் உள்ள மனிதன் தயையுள்ள தேவன். தேவன் அவனுக்கு ஃபேவரா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அனுசாரியா இருக்கணும். கர்த்தர் அனுகூலமா இருக்கும்போது நீங்கள் எவ்வளவு தடைகளையும் உடைத்து எவ்வளவு இடிபாடுல இருந்தும் வெளியே வந்துருவீங்க. அல்லேலூயா. மூன்றாவது, சாதகமான மனிதர்கள். சாதகமான மனிதர்கள். ஒரு மனுஷன் அவனா எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, கட்டி எழுப்ப முடியாது. இப்ப குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பத்தில் உள்ள உறவுகள் அவனோட இணைந்து என்ன செய்வாங்க, கட்டி எழுப்புவாங்க. ஒரு ஒரு அதிகாரியா இருந்தா அந்த அதிகாரிக்கு கீழே இருக்கிறவங்க அவனோட இணைந்து என்ன பண்ணுவாங்க, கட்டி எழுப்புவாங்க. ஒரு ஓனரா இருந்தா அந்த ஓனர் கம்பெனியில வேலை செய்யற தொழிலாளர்கள் என்ன செய்வாங்க, அவனோட சேர்ந்து. இல்ல ஒருத்தருக்கும் எனக்கு வேணாம், யார் வேணாம், நான் யாருக்கும் சம்பளம் கொடுக்க மாட்டேன், நானே கட்ட போறேன்னா முடியுமா? முடியவே முடியாது. இந்த மாதிரி தேவன் அந்த கற்ற வேலையை எப்படி திட்டம் பண்றாருங்கிறத நம்ம பார்க்கும்போது, இப்போ நெகேமியா அலங்கத்தை கட்டுகிறான். எருசலேமை சுற்றிலும் காம்பவுண்ட் வால் இருந்தது. நம்ம வீட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் வால் இருந்த மாதிரி அந்த காலத்துல எருசலேம் நகரத்தை சுற்றிலும் என்ன இருந்தது, பெரிய மதில் இருந்தது. ஆனா எதிரிகள் என்ன பண்ணாங்க, அந்த மதிலை என்ன செஞ்சிட்டாங்க, இடித்து போட்டுட்டாங்க. மதில் இடிந்துருச்சுன்னா அங்க பட்டணத்துல என்ன இல்ல, பாதுகாப்பு இல்லை. எப்ப வேணாலும் எதிரிகள் வந்து மேற்கொள்ள முடியும். ஆகவே இப்பொழுது நெகேமியா அந்த மதில்களை கட்டுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். அவன் அப்படி மதிலை கட்ட அர்ப்பணிக்கும் போதுதான் இந்த 3 காரியங்கள் அங்க உருவாகிறது. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அது நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சபைக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப முதல்ல என்னன்னா, தரிசனம் உள்ள அல்லது பாரமுள்ள மனிதன். ஒரு அலங்கமோ ஒரு கட்டடமோ இடிந்து போனது கட்டப்படுவதற்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், பாரமுள்ள தரிசனமுள்ள மனிதன். இப்ப ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இடிந்து போனாலும் அவனுக்குள்ள அந்த பாரம் இல்லைன்னா அவனால திரும்ப அதை கட்டி எழுப்ப முடியாது. ஆண்டவரை நினைச்சாலும் முடியாது. ஆகவே கட்டி எழுப்புவதற்கு தரிசனமுள்ள பாரமுள்ள மனிதர்கள் வேணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நெகேமியாவின் ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. ம் 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 கவனிங்க, நெகேமியா ஒரு ஜெபம் செய்கிறான். என்ன ஜெபம் பண்றான்? அலங்கம் கட்டி எழுப்புவதற்கு அவனுக்கு சில உதவிகள் தேவை. அல்லேலூயா, ஆமென். அவனுக்கு மனிதர்கள் தேவை, தேவன் தேவை. ஆமென். இப்ப கவனிங்க, இவன் அலங்கத்தை கட்ட அவனுக்குள்ள ஒரு பாரம் வந்தது. அந்த பாரம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, 1ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றான், ஆனானி என்கிற என்னுடைய சகோதரன் வந்தபோது நான் எருசலேமின் செய்தியை விசாரித்த போது அங்கே அது எருசலேம் எப்படி இருந்தது, அங்கே அலங்கம் இடிக்கப்பட்டு கிடந்ததை கேள்விப்பட்ட உடனே 4வது வசனத்தை வாசிங்க. 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து
உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. கவனிங்க, இந்த வார்த்தையை கேட்டபோது நான் சில நாளாய் அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கினேன். அல்லேலூயா. பாருங்க என்ன செய்தி, இந்த என்ன வார்த்தை. எருசலேமிலே அலங்கம் என்ன செய்யப்பட்டு கிடக்கிறது? இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அங்கு இருக்கிற மக்கள் சிறையிருப்பிலே மீதி இருக்கிறவர்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்க? அவர்கள் மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள். இந்த செய்திய நெகேமியாவுடைய ஃப்ரெண்டு சொன்ன உடனே நெகேமியாவுக்குள்ளே பாரம் வந்தது. கவனிங்க, நெகேமியா இப்ப எங்க இருக்கிறான்? அவன் அரண்மனையில் இருக்கிறான். அரண்மனையில முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறான். அவனுக்கும் எருசலேம் அலங்கம் இடிபட்டதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை குறித்து இவன் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நெகேமியாக்குள்ள இருந்த பாரம், அவன் இதை கேட்ட உடனே நான் அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி என்னென்ன பண்றான் பாருங்க. கவனிங்க, ஒரு பாரம் உள்ள மனிதன் தான் இடிந்தவைகளை கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு சத்துரு நம்முடைய தேசத்தின் சில காரியங்களை இடிச்சிருக்கிறான். குடும்பங்கள் இடிபட்டு கிடக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கை இடிபட்டு கிடக்கிறது. ஆனா இடிபட்ட வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்ப முடியும்? தரிசன பாரம் உள்ளவர்கள். அல்லேலூயா, அவங்க தான் என்ன செய்ய முடியும்? கட்டி எழுப்ப முடியும். மற்றவங்க வேணா பார்த்துட்டு போயிடலாம். ஆனா ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால் பாரம் உள்ளவர்களால தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். எரேமியா 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல எரேமியா சொல்றான் பாருங்க, என் தலை தண்ணீரும் என் கண் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அல்லேலூயா, ஆமென். அந்த அளவுக்கு ஒரு பாரம் நெகேமியாவுக்குள்ளே இருந்தது. பாரம் உள்ளவர்கள் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆமென். லூக்கா 19:41 இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆகவே இடிபட்டு பட்டவைகள் கட்டப்பட வேண்டுமானால் தேவன் பாரமுள்ள தரிசனம் உள்ள தலைவர்களை எழுப்ப வேண்டும். அல்லேலூயா, அவங்களுக்குள்ள இருக்கிற பாரம் தான் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். நிறைய மிஷினரிகள் நம்முடைய இந்தியாவுக்கு வந்த போது அவங்க கண்ட காட்சிகள் எல்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்தது. அதை கண்டுட்டு அவங்க சும்மா இருக்கல, அவங்களுக்குள்ளே பாரம் இருந்தது. உடன்கட்டை ஏறுதல்ங்கிற ஒரு கொடுமையான ஒரு சட்டம் இருந்தது. அப்புறம் பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்க கூடாதுங்கிற சட்டம் இருந்தது. அப்புறம் நிறைய இருந்தது, நிறைய சமுதாயத்திற்கு விரோதமான நிறைய காரியங்கள் இருந்தது. இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்குள்ளே பாரம் வந்தது. அல்லேலூயா. நாளைக்கு சாரா டக்கரை பத்தி இப்போ நேத்த முந்தானால சொன்ன பாருங்க, அவங்களுக்குள்ள எப்படி பாரம் வந்தது. சாரா டக்கருடைய அண்ணன் இங்க ஊழியம் செய்யறாரு. ஆனா இங்க பார்க்கும்போது இங்க பள்ளிக்கூடமே இல்லை. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள்ல பள்ளிக்கூடமே இல்லை, படிப்பறிவு இல்லை. உடனே அந்த சகோதரனுக்குள்ளே பாரம் அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு தன்னுடைய தங்கச்சிக்கு. ஆனா அவளோ கால் விளங்காத மகள். இந்த கடிதத்தை பார்த்து அவள் அங்க ஒரு குரூப்பை கேதர் பண்ணி அவங்க கிட்ட நிறைய பணத்தை வாங்கி இந்தியாவுக்கு அனுப்புறா. திருநெல்வேலி மாவட்டத்துல முதல்ல ஒரு டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப ஒரு இடிந்து போனதை கட்டி எழுப்ப வேண்டுமானால் தரிசன பாரம் உள்ள மக்களால தான் முடியும்.
அதை தான் ஐடாஸ் கார்டரை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த ஐடாஸ் கார்டர் எப்படிப்பட்டவங்க பாருங்க. ஒரு வாலிப பெண், அவங்க தகப்பனார் இந்தியாவில் வெள்ளூர்ல ஊழியம் செய்யறாங்க, மருத்துவ ஊழியம் செய்ய வந்தவங்க, டாக்டர். ஆனா இவ அமெரிக்காவில இருக்கிறார். நான் தயவு செய்து இங்கெல்லாம் வந்து வேலை செய்ய மாட்டேன், இந்த இந்தியாவுக்கே வரமாட்டேன், வேணா டூரிசம் வேணா வர்றேன் அப்படின்னு தான் சொல்லி வந்தவ. அன்று இரவு பெண் மருத்துவர் இல்லாம 3 பெண்கள் பிரசவத்திலே மறிக்கிறாங்க. இத கேள்விப்பட்ட நேரடியா பாக்குறா, அந்த 3 பிரேதத்தை கொண்டு போறத பாக்குறா அந்த ஐடாஸ் கார்டர் என்கிற வாலிப பெண். அவளுக்குள்ளே ஒரு பாரம் வருகிறது. அருமையானவர்களே, இங்க மருத்துவம் இல்லாம, நாகரிகம் இல்லாம, ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்த நம்முடைய தேசத்தை, இன்னும் பிற தேசத்தை தரிசனம் பெற்றவர்கள் தான் மாற்றினார்கள். அவங்களுக்குள்ள முதல்ல வந்தது பேடல், பாரம் வந்தது. இந்த 3 பெண்கள் மரித்து போனதை கேள்விப்பட்ட ஐடாஸ் கார்டர் அவள் அமெரிக்காவில் போய் 5 வருட MBBS படிப்பை 3 வருடத்தில் முடித்து விட்டு தன்னுடைய தகப்பனுடைய வேலையை செய்ய அவள் இங்க வருகிறாள். அழகான பெண். இங்க கொஞ்ச நாள்ல தகப்பனும் மரித்து போகிறார்கள், தாயும் மரித்து போகிறார்கள். இவள் தனியாய் ஒரு வாலிப பெண்ணாய் நின்று ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாள். அதுல ஒரு 6 பேர் சேர்றாங்க. 6 பேர் படிச்சு டாக்டரா வர்றாங்க. இப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டது. அருமையானவர்களே, ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு அல்லது ஒரு இடிந்து போன மதிலை கட்டுவதற்கு தேவன் பாரமுள்ளவர்களை தேடுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை இந்த பெண் வந்து அது எப்படி பண்ண நமக்கு என்ன அப்படின்னு அவ போயிருக்கலாம். அப்படி போயிருந்தா இன்னைக்கு இந்தியாவே போற்றக்கூடிய CMC மருத்துவமனை வந்திருக்காது. நீங்க அங்க போனீங்கன்னா எல்லாம் வடநாட்டுக்காரங்க தான் இருப்போம். நான் ஒரு தடவை போகும்போது பக்கத்துல உட்காந்து கேட்டா பார்த்தா பாகிஸ்தான்ங்கிறான், பூட்டான்ங்கிறான், நேபாளுங்கிறாங்க. அண்டை நாடுகள்ல உள்ளவங்க எல்லாம் எதுக்கு வர்றாங்க? அங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாங்க. ஆச்சரியமா இருக்குது. வட இந்தியாவுக்கு ஒரு காட்பாடிக்கு ஒரு ட்ரெயினே வரும், ஆயிரக்கணக்கான பேர் வந்து போவாங்க. இது எப்படி வந்தது? ஒரு பெண்ணினுடைய அந்த பேடன், அந்த பாரம் தான். அல்லேலூயா. நெகேமியாக்குள்ளே அந்த பாரம் இருந்த போது கவனிங்க, ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு பாரத்தை வச்சு அவன் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. தரிசனம் உள்ள மனிதன். 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன்? தயையுள்ள கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தரிசனம் உள்ள மனிதன், தயை செய்யும் தேவன். 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பின்பகுதி, கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க. நெகேமியா 2:8. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டான். இப்ப நெகேமியா சொல்றான், தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது. அல்லேலூயா. நான் 2 மிஷனரிகளை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இதை நீங்க உண்மையா கேட்டிருப்பீங்கன்னா, ஒரு திறந்த இருதயத்தோடு இந்த 2 மிஷனரி கதைகளையும் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு பாரம் கட்டாயம் வரும். அல்லேலூயா. இப்ப பாரம் வந்த உடனே இவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. எந்த தரிசனமும் தேவனுடைய துணை இல்லாமல் நிறைவேற்ற முடியவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை பணம் இருந்தா சாதிக்கலாம். நான் நேற்று ஒரு நியூஸ், எப்பமாவது ரேர் தான் நியூஸ் பார்க்கறது, அதுவும் வெறும் ஹியரிங் மட்டும் தான் கேட்பேன், விசிபிள் பார்க்க மாட்டேன். அப்போ ஒருத்தர் ராகவா லாரன்ஸ் அப்படின்னு ஒரு நடிகர் இருக்கிறானா. அவன் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறானா இல்ல கட்சியில சேர போறானான்னு தெரியல. அவன் ஒரு அறிக்கை கொடுக்கிறான். அவன் என்ன அறிக்கை கொடுக்கிறான்? ரொம்ப சோசியல் மைண்ட் உள்ளவனா அந்த ராகவா லாரன்ஸ்.
இப்ப என்ன அறிக்கை கொடுக்குறான், தயவு செய்து என்னுடைய ட்ரஸ்டுக்கு நீங்க பணம் அனுப்பாதீங்க. ரொம்ப பேர் பணம் அனுப்புவாங்க போல இருக்கு. அவன் நிறைய பேருக்கு உதவி செய்வான். அவனை பற்றி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த நியூஸை மட்டும் நான் பார்த்தேன். தயவு செய்து அனுப்பாதீங்க. ஏன்னா நான் ஒரு காலத்துல சின்ன பாத்திரங்களை நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் யார் ஆயிட்டேன், பெரிய ஆக்டர் ஆயிட்டேன். இப்ப எனக்கு நிறைய பணங்கள் என்ன செய்கிறது, வருகிறது. ஆனா நீங்க எனக்கு பணம் அனுப்பாட்டாலும் நீங்க உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள ஏழைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நான் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னதாக நேற்று ஒரு நியூஸ் இருக்கு. நீங்க ஒரு மனிதனுக்குள்ள பணம் இருந்தால் அதை வச்சு சில பரிகாரம் தேடலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். ஆனா அதே நேரத்தில் அந்த பணம் எப்பொழுதும் இருப்பதில்லை. எல்லாரும் பணக்காரரா இருப்பதில்லை. எல்லாரும் பாரமுள்ள எல்லாரும் எப்படி இருப்பதில்லை, பணக்காரரா இருப்பதில்லை. அப்படியானால் ஒரு மனிதனுடைய தரிசனத்திற்கும் பாரத்திற்கும் தேவனுடைய உதவி தேவை. ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனுக்கு தருகிற தரிசனத்திற்கும் பாரத்திற்கும் தேவனுடைய உதவி தேவை. அப்படியானால் இந்த தரிசனம் பெற்றவர்கள், பாரம் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கும் போது தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியா மேல் வந்தது என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்ப தரிசனம் வந்தால் தேவனுடைய தயவு கட்டாயம் வேணும். என்னால எல்லாம் செய்ய முடியும்னு நம்முடைய சுயபலத்தினால ஓடக்கூடாது, நம்முடைய சொந்த திறமையினால ஓடக்கூடாது. தேவனுடைய தயவு வேண்டும். இவன் கெஞ்சி கேட்கிறான். பரலோகத்தின் தேவனை ஃபர்ஸ்ட்ல பார்க்கிறான். இரண்டாவது ராஜாவுடைய கண்கள் அவனுக்கு என்ன வேணும், தயவு வேணும். இப்ப இந்த வசனத்துல நம்ம என்ன வாசித்தோம், பின்பகுதியில தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் நான் எதையெல்லாம் கேட்டனோ ராஜா அதையெல்லாம் தந்தான். ஹல்லேலூயா. இவன் பெரிய ராஜா, இவன் ஆமென். இவன் ரொம்ப மைட் உள்ளவன். இப்ப இவன் கிட்ட ஒரு பெர்மிஷன் கிடைச்சதே இவன் பண்ண ஜெபத்தினாலதான். இவன் ஜெபம் பண்ணிட்டு ராஜா கிட்ட கேட்கிறான், ஐயா நான் போய் என் சொந்த ஊர்ல உள்ள அலங்கை எப்படி இருக்கு, இடிபட்டு கிடக்கிறது, நான் போய் என் அலங்கத்தை எல்லாம் கெட்டிட்டு வரணும், தயவு செய்து எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. உடனே அவன் பக்கத்துல ராஜாத்தியும் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. உடனே ராஜா பார்த்துட்டு, அப்படியா, ஓகே நீ போகலாம், ஆனா நீ போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நாளாகும், இவ்வளவு நாளாகும், பரவாயில்ல, இதெல்லாம் எனக்கு வேணுங்க ராஜா. ராஜா பாருங்க, இவன் என்னென்ன கேட்டானோ அதை எல்லாம் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இதை பத்தி விரிவாய் நான் விளக்க நேரம் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய தயவு அவன் மேல் வருகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தரிசனமும் தேவை, தேவனுடைய தயவும் தேவை. ஆமென். இப்ப கவனிங்க, தேவ தயவு ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டா அப்புறம் என்ன தேவை, மனிதனுடைய தயவு தேவை. ஹல்லேலூயா. கவனிங்க, உங்க மேல தேவனுடைய தயவு இருந்தால் உங்களுக்கு மனிதனுடைய ஃபேவர் கிடைக்கும். ஆமென். உங்க மேல தேவனுடைய தயவு இருந்தால் மனிதனுடைய தயவு உங்களுக்கு வரும். அதனாலதான் இயேசுவுக்கும் மனிதனுடைய தயவு தேவைப்பட்டது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவு வரும். ஆமென். எப்ப தரிசனம் பெற்றவர்களுக்கு, பாரம் உள்ளவர்களுக்கு தேவனுடைய தயவு வேண்டும். தேவனுடைய தயவு இருந்தால்தான் என்ன பண்ண முடியும், அவர்கள் பெற்ற தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். அவர்கள் எதை குறித்து பாரம் உள்ளவர்களா இருந்தார்களோ அந்த பாரத்தை அவர்கள் நிறைவேற்ற முடியும். எங்கெல்லாம் இடிந்து கிடக்கிறதோ அதையெல்லாம் கட்டி எழுப்ப முடியும். என்ன வேணும், தேவனுடைய தயவு வேண்டும். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய தயவு வேண்டும். அப்படின்னா உபவாசித்து ஜெபித்தான். அதான நம்ம கசப்பா இருக்கு.
அரண்மனையில் இருக்கிறவனுக்கு எதுக்கு உபவாசம்? அரண்மனையில் இருக்கிற எஸ்தருக்கு எதுக்கு 3 days fasting? she is very safely, அவர் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாள். 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேருவுக்கு இப்ப அவ யார் ஆயிட்டா? மனைவி ராணி ஆயிட்டா. அவளுக்கு தேசத்தில் பாதி கேட்டாலும் கொடுப்பேங்கிற அளவுக்கு ராஜா அவள் மேல் பிரியம் வச்சிருக்கிறான். ஒரு குறைவும் இல்லை. ஆனால் யூத ஜனங்கள் அழிய போறாங்க என்ற செய்தி கேட்ட உடனே அவளுக்கு இருந்த பாரம், தன்னுடைய ஜனத்தை குறித்த தரிசனம் தான் அவளை 3 நாள் புசியாமலும் குடியாமலும். அப்ப தரிசனம் உள்ளவர்களுக்கு தேவனுடைய தயவு தேவை. அந்த தேவனுடைய தயவை எப்படி பெற முடியும்? எப்படி வரும்? தேவ சமூகத்துல தாழ்த்தி உபவாசித்து எப்படி பண்ண பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி இவ்வளவு இருக்க போய் தான் தேவனுடைய தயவு கிடைச்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு தரிசனம் இருந்தாலும் அது செயல்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் தேவனை தேடுகிறது இல்லை. நிறைய பேர் மொபைலே நம்பி வாழ்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்க மொபைல தூர போடுங்க. மொபைல் எதுக்குன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு இது இல்லாம வாழ முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இருக்கட்டும், அது உங்க பிசினஸ்க்கு பயன்படுத்துங்க. ஆனா தேவனுடைய ஆராதனையில, தேவனுடைய சபையில, அது 1000 மொபைலை காட்டிலும் வல்லமை உள்ளது தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க தேவனுடைய ஆலயத்தில் அர்ப்பணிப்பா இருந்தீங்கன்னா தேவனுடைய தயவு உங்களுக்கு வரும். தேவனுடைய தயவு வந்தால் ஒரு மனிதனை அது செல்வந்தனாய் மாற்றும். தேவனுடைய தயவு ஒரு மனிதனை உயர்ந்தவனாய் மாற்றும். அவன் வெறும் திறமையை மட்டும் வச்சு வாழ முடியாது. எனக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குங்க, நான் எல்லாத்தையும் ஆணையை பூனை ஆக்கிடுவேன், பூனை ஆணை ஆக்கிடுவேன்னா அது எப்போதும் நடக்காது. அது எப்போதும் நடக்காது. எங்கேயாவது லாஸ் ஆயிரும், எங்கேயாவது பிரச்சனை ஆயிரும். என்ன வேணும்? What we need, the kind of God. We must need a kind of God. எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது இல்லை. எல்லாம் தெரியுங்கும் போதே நம்ம தோற்று போகிறோம். என்னால முடியும் என்று வரட்டு வேதாந்தம் பேசும்போது தோற்று போகிறோம். எனக்கு தேவனுடைய தயவு வேண்டும். உங்க கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடுது. உங்க கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே ஆடுது. அல்லேலூயா. இப்படிதான் ஒரு மனுஷன் இருக்கணும். நமக்குள்ளே தரிசனமும் பாரமும் வந்த உடனே தேவனுடைய தயவு வர வேண்டும். இப்ப கவனிங்க, தேவனுடைய தயவு மனுக்குள்ள வந்த உடனே ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. அவன் சொல்றான், எவ்வளவு பணம்னாலும் எடுத்துக்கோ, எவ்வளவு ஆனாலும் கூட்டிட்டு போ, எத்தனை வீரர்கள் வேணாலும் கூட்டிட்டு போ. அந்த அளவுக்கு ராஜாவின் கண்கள்ல நெகேமியாவுக்கு என்ன கிடைத்தது? நான் சொல்றேன், நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கவங்க கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கணும். அல்லேலூயா, ஆமென். நீங்க எங்க போறீங்களோ, யார பார்க்க போறீங்களோ, அவங்க கண்கள்ல உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? தயவு கிடைக்கணும். லஞ்சம் இல்லாம, பரிதானம் இல்லாம தயவு கிடைக்கணும். அதை தேவன் தருவார். உங்க மேல தேவ தயவு இருக்கும் போது மனுஷனுடைய தயவு நமக்கு கிடைக்கும். எஸ்தர் புத்தகத்துல ஒரு இடத்துல கூட கர்த்தர்ங்கிற வார்த்தை இல்ல. எஸ்தர் புத்தகத்தை ஆன்லைன்ல தியானிக்கும் போது அதுல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும், சொல்லுங்க, எஸ்தருக்கு காண்கிற எல்லாருடைய கண்களிலும் இதுதான் இன்றைக்கு தேவை. இன்றைக்கு தேவை தேவனுடைய தயவு. தேவனுடைய தயவு வந்தா மனிதருடைய தயவு கட்டாயம் வரும். சோர்ந்து போகாதீங்க, உங்களை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. தேடி வர வைப்பார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி
செய்வார். ஆமா, எதை வேணாலும் இழக்கலாம், பணத்தை வேணா இழக்கலாம், ஆனா தேவனுடைய தயவை இழந்துடாதீங்க. Do not lose his grace. Hallelujah. Amen. தேவனுடைய தயவு வேண்டும். மூன்றாவதாக, முதல்ல என்ன சொன்னேன்? தரிசனம் உள்ள மனிதன், தயையுள்ள தேவன், தன்வார்வ தொண்டர்கள். கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை கட்டி எழுப்புறதுக்கு, ஒரு பிசினஸை கட்டி எழுப்புறதுக்கு, ஒரு ஜாப்பை கட்டி எழுப்புறதுக்கு காடு வேணும், நீங்களும் வேணும். மூணாவது என்ன வேணும்? தன்னார்வம் உள்ளவர்கள் வேணும். மக்கள் இல்லாம நம்ம எதையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென். எல்லா வளர்ச்சிக்கும் யார் தேவை? இன்னைக்கு பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கடையில் போய் நானும் ஜோன் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோம். வந்த உடனே அந்த அவர் புலம்பிக்கிட்டு இருந்தாப்புல, அந்த ஓனர். நான் அப்போதான் முத கடைக்கு போகிறேன். நான் என்ன பிரதர் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சார்? அப்புறம் ஒன்று சொன்னேன், உங்கள் ஹோட்டலில் வடநாட்டு பையங்களே இல்லையே அப்படின்னு. ஆமாம் சார், அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். ஒவ்வொரு ஹோட்டல்லையும் பார்த்தா யார் தான் இருக்கிறாங்க? நார்த் இந்தியன் தான் இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க பார்க்க நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம பார்க்கும்போது என்ன, நம்ம தமிழ்நாட்டில் வேலைக்கு இன்னும் கொஞ்ச நாள் சொன்னாங்க, கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் சோம்பேறி ஆகிறாங்க சார். அப்போ இவன் சொன்னான், சார் நான் வந்து நார்த் இந்தியனே எடுக்கலை, எல்லாம் நம்ம தமிழ் ஆளுகளை வச்சு தான் என்ன செய்யலான்னு இருக்கிறேன், வேலை வாங்கலான்னு இருக்கிறேன். ஆனால் ஒரு பிரச்சனை சார், இவன் ஊனா லீவை போட்டுறான், ஊனா என்ன பண்ணிடுறான். ஆனா இவன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 7 நாள் லீவ் எடுப்பான். நம்ம சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும் சார், எல்லா வேலையும் செய்வான்னா. யாரு? நான் சிரிச்சுக்கிட்டு, அப்படியா பரவாயில்ல, நீங்க நல்லா தான் செய்றீங்க, தமிழ்காரங்களை வச்சே பாருங்க என்ன, போங்க சார் தமிழ்காரங்க அப்படின்ட்டு வந்துட்டேன் நான். அருமையானவர்களே, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இன்னைக்கு பாருங்க, சிலரால இந்த டீ கடை வச்சிருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவான். அதுலயும் புரோட்டா மாஸ்டருக்கு ரொம்ப ஐஸ் பண்ணி அவனை வச்சிருக்கணும், ஒரு சப்ஸ்டியூட் ஒருத்தர் வச்சிருக்கணும். புரோட்டா மாஸ்டர் திடீர்னு என்ன சொல்லுவான், சார் எனக்கு ஒரு 5000 ரூபா வேணும் அப்படிமா. அதெல்லாம் தர முடியாது, நீங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா என்ன செய்வான் தெரியுமா? மறுநாள் வரமாட்டா. அப்ப நம்ம தான் தப்பிக்கிட்டு கிடக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுக்காகவே இந்த புரோட்டா மாஸ்டர் இந்த முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் மேல அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருப்பானுங்க. அப்படி அவன் போயிட்டாலும் அவனுக்கு சப்ஸ்டிடியூட் எவனையாவது வச்சிருப்பானுங்க. இது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த வளர்ந்து வருகிற ஒரு பிசினஸ்ல அத சேலஞ்ச், அது வளர்ந்துட்டாங்கன்னு வைங்க, இவங்களுக்கு ரொம்ப பணம் இருக்கும். பணம் இருந்தா ஆட்கள் வந்துருவான், பணம் இருந்தா ஆட்கள் வந்துருவான். ஒருத்தர் ஒரு கடை ஆரம்பிச்சாப்புல, ஒரு தம்பி, அப்புறம் மூடிட்டாப்புல. ஏன்னு கேட்டேன், அந்த மாஸ்டர் அட்வான்ஸ் வாங்கிட்டு என்கிட்ட போயிட்டான். அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன செஞ்சுட்டான், அவன் குற்றாலம் போயிட்டான். இங்க என்ன செய்ய முடியல, புரோட்டா அடிக்க ஆள் இல்லை. அப்போ சில பிசினஸுக்கும் சரி, சில காரியங்களை கட்டி எழுப்புவதற்கும் சரி, மக்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. அது எப்படிப்பட்டவர்கள் தேவை? தன் வாலண்டியர்ஸ், அவர்களாகவே. ஹல்லேலூயா. ஆமா, இப்ப கடை பிசினஸ், வீடு, வேற ஒர்க்குக்கெல்லாம் வாலண்டியர்ஸ் கிடையாது. அவங்களுக்கு யார் தேவை? ஒர்க்கர் தேவை. என்ன ஒர்க்கர் தேவை? அவங்களுக்கு உடனே என்ன கொடுக்கணும்? சம்பளம் கொடுக்கணும். ஆனா வாலண்டியர்ஸ் அப்படின்னா தன்னார்வமாய் செயல்படுகிறவர்கள். அல்லேலூயா. நீங்க ஏசாயா புத்தகத்துல வாசிங்கன்னா அவர் தாமேன்னு இருக்கும். இந்த அவர் தாமே அப்படின்னா என்ன? அவராகவே, God himself. யாரும் அவரை என்ன பண்ணல, சிலுவைக்கு போக முடியாது, அவரை யாரும் என்ன செய்யல, புஷ் பண்ணல. அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் தாமே வாலண்டியர்ஸ், தன்னார்வம் உள்ளவர்கள். யாரும் அவங்களை என்ன செய்ய வேண்டியதில்லை. ஆமா, இந்த மாட்டுக்கு ஒரு தார்க்கம்பு வச்சிருப்பாங்க, அந்த கம்பு நுனியில என்ன வச்சிருப்பாங்க, ஒரு ஊசி வச்சிருப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை
பாவம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு இந்த ஒருத்தனை மட்டும் பிடிக்காது, இந்த மாடு வச்சிருக்கவனு. அதனாலதான் மரியாதை இல்லாம சொல்றேன். என்ன தெரியுமா, இந்த கழுத்துக்கும் காலுக்கும் கட்டு போட்டுருப்பாங்க பாருங்க. கழுத்துக்கும், நான் சொல்றேன், அந்த மாடு வச்சிருக்கிற ஓனரை ஒரு நாள் கொண்டு வந்து கமுத்தி வச்சு அவன் கழுத்துக்கும் அவன் காலுக்கும் கெட்ட போட்டுட்டு கடறாங்க. எவ்வளவு நேரம் இருப்பாங்க? ஒரு மிருக ஜீவனை எவ்வளவு வேதனைப்படுத்துறது கேட்டா, அது எங்கேயாவது ஓடினா போய் பிடி, அது சும்மா கைத்துல கட்டி போடு. கழுத்துக்கும் இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா செத்த பயலுக? இந்த கழுதைக்கு 2 காலை இப்படி கட்டி பிடிச்சிருவாங்க. அது என்ன செய்யும்? இப்படிதான் போகும். இது என்ன கொடுமை பாருங்க. அப்படிப்பட்டவன்லாம் ஒரு நாள் அவனும் இப்படிதான் ஜம்ப் பண்ணிட்டு தெரியும். மிருகவதை சட்டத்தில் அவங்களாம் பிடிச்சு என்ன செய்யணும்? என்ன நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க. ஆனா இப்ப நல்ல வேளை கழுதைய காணும். அந்த கழுதையெல்லாம் பார்த்துச்சு, ஏன்டா நியாயம் பண்றீங்க, நாங்க ஆண்டவர்கிட்ட போறோம்டா. ஆண்டவரை எங்களையே படைச்சிங்க. இப்படி கழுதைய பார்த்தவொன்னா கல் எடுக்கிறான். ஆனா அம்மா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் இவன் சைஸா வந்தானா பின்னங்கால வச்சு குட்டுக்கும் பாருங்க, ஒரு குட்டுப்பு வதை பண்றவங்க அல்லது போர்ஸ் பண்றது. ஆனா வாலண்டியர்ஸ் என்ன தெரியுமா? தன்னார்வம். அதனாலதான் சில இடத்துல இயேசு தாமே அவர்களுக்கு முன்னால போனார். God himself, அவராகவே. சில நேரம் பாருங்க, அவராகவே என்றவர் நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா. அப்புறம் போகிற போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். சொல்லுங்க ஏமேன். நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார், காண்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல். God himself, அவராகவே வந்து உதவி செய்வார். அது போலதான் திருச்சபை கட்டி எழுப்புவதற்கு தேவன் ஒரு தலைவனை வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தலைவன் தேவனை தேடும் போது அவனுக்கு தேவனுடைய தயவை கொடுக்கிறார். அந்த தேவனுடைய தயவுல தான் அந்த புல்பீட்ல நிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப என்ன பண்றாரு? அந்த திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு சில வாலண்டியர்ஸ் வச்சிருக்கிறாரு. அந்த வாலண்டியர்ஸ் பிலீவர் அண்ட் டிசைபிள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆமென். somebody called believer and disciple. hallelujah. கவனிங்க, நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க? அதுக்குரிய வசனத்தை மட்டும் வாசிச்சு நான் முடிக்க போறேன். 4வது அதிகாரம் 6வது வசனம். சொல்லுங்க எல்லாரும் வாசிங்க. ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாய் இருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் தேவன் கட்டி எழுப்புவதற்கு தேவன் எழுப்புகிற தன்னார்வலர்கள். ஜனங்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்களா? சொல்லுங்க. வேலை செய்யறதுக்கு, சும்மா சபையில உட்கார்ந்துகிட்டு அல்லையா போட்டுட்டு போறதுக்கு இல்ல, வேலை செய்வதற்கு எப்படி இருந்தார்கள். அதனாலதான் ஒரு திருச்சபையில 100 விசுவாசிகள் இருந்தா குறைஞ்சது 20 பேராவது டிசைபிளா இருக்கணும். should be a disciple. அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்கள மேக் பண்ணணும். should make them. இயேசு அதை தான் செய்தார். இயேசுக்கு நிறைய காங்கிரிகேஷன் வந்ததை பத்தி அவர் அதுக்கு மைண்ட் வைக்கல. 5 அப்பத்தை 5000 பேர் கொடுக்கும் போது 20,000 பேர் இருந்தா அதெல்லாம் அவருக்கு மைண்ட் இல்லை. அவருடைய எண்ணம் எல்லாம் அந்த 12 மேலதான். அந்த 12 தான் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இந்த 12 தான் கவனிச்சாரு, அவங்களோட பேசினாரு, அவங்கள சரி பண்ணிட்டு இப்ப பரலோகத்துக்கு போயிட்டாரு. he went to heaven. ஹெவனுக்கு போன உடனே எல்லாரும் எந்திரிச்சுக்கு வரவேற்காங்க தேவதூதர்கள்.
அதுல ஒருத்தர் டவுட் கேட்டாரா, ஐயா எஸ் ஐயா, நீங்க நல்லா ஊழியம் செஞ்சுட்டு பரலோகத்துக்கு வந்துட்டீங்க, உங்க ஊழியத்தை யார் செய்வா? அவர் சொன்னாரா, நான் 12 பேரை வச்சுட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அன்பான சித்தரை இருத்தி போட்டு அகன்ற தளம் சென்றவரை அண்டுவாயே. அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய திருச்சபையை கட்டுவதற்கு ஆமென் வேலை செய்ய வாஞ்சியுள்ள மக்கள் வேணும். அல்லேலூயா. வேலை செய்யறது முக்கியம் இல்ல, வேலை செய்யறதுக்கு ஆவல். வேலை செய்யறதுக்கு ஆவலா இருக்கிறோமா? நான் என்ன பேசினாலும் இப்ப பிரச்சனை பண்ணுவீங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து அப்படிப்பட்ட மோசமான சப்ஜெக்ட் இது. அப்புறம் குறை சொல்லிட்டு போவீங்க. நான் வசனத்தை தான் பேசுறேன். அல்லேலூயா. 3 விதமான மக்களை வைத்துதான் தேவன் ஒரு சபையை கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. ஆமென். Who visionful person, தரிசன தலைவன், தயை உள்ள தேவன், தன்னார்வலர்கள், தன்னார்வமாய் செயல்படுகிறவர்கள், இப்படிப்பட்டவங்களை வச்சுதான் கர்த்தர் சபையை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப தேவனுக்கு என்ன தேவை? தரிசனம் உள்ள தலைவனை ஒருத்தனை எங்கேயாவது கொண்டு வருவாரு. நான் இந்த ஊருக்கு வரும்போது 88 ஜூலை 27 நான் இந்த ரிசர்வ் லைன்ல கால் வைக்கிறேன். நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திர மண்டலத்தில் கால் வச்ச மாதிரி 1988 வருஷம் 27ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆமென் செங்கோட்டை வண்டியில இருந்து சிறுவில்புத்தூர்ல இறங்கி சிவகாசியில ரிசர்வ் லைன்ல கால் வைக்கிறேன். 88 ஜூன் 27, இந்த மாசம் 27 தான். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வர ஒரு திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு தரிசனம் இருந்தாலும், தேவன் தயை உள்ளவராக இருந்தாலும், லிசன், இப்ப தன்னார்வமான மக்களை வைத்துதான் திருச்சபையை கட்ட முடியும். அல்லேலூயா. ஆமென். இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும் சபை. அதனாலதான் இப்ப என்ன கவனம் செலுத்தணும், இன்னைக்கு கூட யூத் மீட்டிங் அடுத்த வாரம் வச்சுட்டு இப்ப ஆராதனை முடிஞ்சோன்னா பொறுப்பாளர்கள் கூட்டம் வைக்க போறேன். கவனிங்க, சிலரை அது என்னது தன்னால விட்டுருங்க, நமக்கு கொச்ச தமிழ்ல பேசுவோம். தன்னால வர்றவன் தான் தன்னாளர், ஆர்வலர், தன் ஆர்வலர். அவனுக்குள்ள ஒரு என்ன வருது? ஒரு தாகம் வருது, ஒரு வாஞ்சை வருது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமலே. அல்லேலூயா. நேற்று நான் நினைச்சேன் 4-5 சகோதரிகள் எப்படியாவது வந்து ஜெபம் பண்ணுவாங்கன்னு. நான் மானேஸ்வரியில் அங்கே சண்டே கிளாஸ் நடத்திட்டு அங்கே ஆயத்த ஜெபம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன். அப்ப இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு சபையை கட்டுவதற்கு, ஒரு திருச்சபையை கட்டுவதற்கு, ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு பிள்ளைகள் கூட சொல்லி 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 செய்ய வைக்க கூடாது. காலையில் எந்திரிச்சிருந்து அதை செய்ய, இதை செய்ய, இப்படியே செய். சில பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் படுற பாடு, பட்டப்பாடு, படுற பாடு வேற, பட்டப்பாடு. புக் எடுத்து எங்க வை, அதெல்லாம் ஆர்டரா வை, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்து வை, பென்சில் எடுத்து வை, அழிரப்பரை எடுத்து வை, அப்புறம் ஷூ போடு, சாக்ஸ் போடு. இப்படி சிலரை அனுப்புறதுக்கு முன்னாடி நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சே வெடிச்சிடும். நெஞ்சு வெடிச்ச காலங்கள் எல்லாம் உண்டு. அல்லேலூயா. ஆனா பிள்ளைங்க வளர்ந்த உடனே அவங்களாகவே அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது பெற்றோர்களுக்கு என்ன உண்டாக்குறது? சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், காடுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சபையில ஒரு விசுவாசி வர்றான், ஒரு வாலிபன் வர்றான், ஞானசான் எடுக்கிறான், ரட்சிக்கப்படுறான், ஞானசான் எடுக்கிறான், ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறான். இப்ப அவன் கேட்கிறான், அடுத்து ஞான் எந்தானு செய்யண்ட பாஸ்டரே. ஹல்லேலூயா. அதுதான் growing desire, வளருகிற வாஞ்சை. கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை தான் தேடுறாரு. என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டனோ, ரொம்ப many years, 40 வருஷம் இருக்கும். 40 45 வருஷம் கூட இருக்கலாம். இள வயதுல இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். ஆனா எதையாவது செய்யணும்னு தான்
துருதுருன்னு இருந்தேன். இன்னைக்கு வர சரியா தூக்கம் வர்றதில்லை. ஏதாவது எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும், ஒரு சர்ச் இருந்தாலும் நல்லா இருக்கணும், பாட்டு கரெக்டா இருக்கணும். நான் இன்னைக்கு சொன்ன மாதிரியே செஞ்சீங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன், வந்த உடனே கொயர் வந்து 4 பல்லவியை பாடி ஹோலி ஸ்பிரிட்டை வரவேற்கணும். ஹோலி ஸ்பிரிட் வந்த உடனே ஆரம்ப ஜெபம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். கவனிங்க. அப்ப இந்த மாதிரி சில காரியங்களை ஒழுங்கில்லாதவர்களை ஒழுங்குபடுத்துறது, இது எனக்கு அப்ப இருந்து இப்ப வர அந்த மாதிரி தான் ஸ்பிரிட் இருக்கிறது. அதனால ஒத்துழைக்கிறவங்கள தேவன் எனக்கு தர்றாரா இல்லைன்னு தெரியல. கைப்பிரதி ஊழியத்துக்கு போகணும், 4 பேருக்கு கைப்பிரதி கொடுக்கணும், 4 பேர்கிட்ட திட்டு வாங்கணும். சிவானந்த நகர்ல திட்டு வாங்கு, அவன் கேட்கிறான் ஒருத்தர், என்னடா நீங்க என்ன கேட்பாங்க, அதெல்லாம் வாங்கணும். இயேசுவுக்காக வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எதையும் வாங்க முடியாது, இந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை 4 பேர் என்ன செய்யணும், திட்டணும், மோசமானவன் சொல்லணும், பதிவு போடணும், இந்த வாட்ஸ்அப்ல அனுப்பணும். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நம்ம எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. யாரும் என்ன ஒன்னும் சொல்லக்கூடாது. ஒரு பூ மாதிரி வருவேன், பூ மாதிரி நான் வீட்டுக்கு போயிருவேன். அப்படின்னா அந்த பூ எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பூவா இருக்கும். இந்த மாதிரி பூக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது வாங்கி எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படியே இருக்கும். ஏசுநாதர் வருகை வரக்கூட இப்படியே இருக்கலாம். ஆனா உயிருள்ள பூ வாடும், வதங்கும், காயும், கசங்கும், என்ன வேணாலும் ஆகலாம். இப்ப God need some volunteers. அல்லேலூயா. யாரும் ஜெபத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா நீ சொல்லாம என்னைக்கு சபை மக்கள் ஜெப வாஞ்சி வர்றாங்களோ அன்றைக்கு ரிவைவல் வரும். இப்ப பாருங்க, ஜனங்கள் வேலை செய்யறதுக்கு எப்படி இருந்தாங்களா, ஆவலாய் இருந்தார்கள். அப்ப 3 விதமான மக்களை வச்சு தேவன் கட்டுகிறார். ஒன்று தரிசனம் உள்ள தலைவன், சொல்லுங்க பார்க்கலாம். 2வது தயை செய்யும் தேவன். உங்களுக்கு எவ்வளவு தரிசனம் இருந்தாலும் அவர் தான் எல்லாத்துக்கும். 3வது தன்னார்வமாய் உள்ள மனிதர்கள். அல்லேலூயா. பாஸ்டர் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு, சாயங்காலம் ஊழியத்துக்கு போகணும், அல்லது சாயங்காலம் அந்த வீட்டு கூட்டத்துக்கு போகணும், சாயங்காலம் அந்த கிராமத்துல போய் சுவிசேஷம் பண்ணணும் அப்படின்னு உடனே தன்னார்வமாய் 100 பேர்ல ஒரு 10 பேராவது அந்த தன்னார்வ உள்ளவங்களா இருந்தாதான் திருச்சபை என்ன செய்ய முடியும், கட்டி எழுப்ப முடியும். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். தரிசனம் உள்ளவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. எனக்குள்ளேயும் அந்த தரிசனத்தை தாங்க. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளேயும் அந்த தரிசனத்தை கொடுங்க ஆண்டவரே. தயவுள்ள தேவன், உம்முடைய தயவு எனக்கு கொடுங்க, உம்முடைய தயவை எனக்கு கொடுங்க. எல்லாரும் கேளுங்க. Lord, I need your kindness, your favor. தயவை எனக்கு